வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 11 கீழ் கணக்கு. இந்த படத்தை வந்து விஷ்ணுராஜன் அவரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு புது முயற்சின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு சைக்காலஜி டாக்டர். படம் கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1944ல ஒரு மனநல மருத்துவமனையில இந்த கதை நடக்குது. அதாவது ஒரு வெள்ளைக்கார டாக்டர் வந்து இறந்துடுறாரு. இறந்த உடனே அவர் எப்படி இறந்தாருன்னு தெரியல. அது வந்து ஒரு கொலையா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விசாரணை வந்து போயிட்டு இருக்கும்போது, அந்த டாக்டரோட ரூமுக்கு புதுசா வந்திருக்க நம்ம ஹீரோ டாக்டர் வந்து உள்ள போய் பார்க்குறாரு. உள்ள ஒரு டெலிஃபோன் இருக்கு. அந்த டெலிஃபோன்ல இருந்து ஃபோன் பண்றாரு. நெறைய பேருக்கு ஃபோன் பண்றாரு. அதுல என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து தப்பிச்சு போயிருக்கு. அதுவும் இந்த டாக்டர வந்து அந்த பொண்ணு தான் வந்து கொலை பண்ணியிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இவரு கண்டுபிடிக்கிறாரு. ஏன் அந்த பொண்ணு கொலை பண்ணுச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு விசித்திரமான ஒரு பிறவி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணோட தலையில வந்து இன்னும் ஒரு சின்னதா ஒரு தலை இருக்கும். இந்த பொண்ணு பேரு தாரா. அந்த பொண்ணோட தலையில இருக்கிற அந்த அது வந்து ஒரு பையன். அந்த பையன் பேரு வந்து ராம். இந்த பொண்ணு வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்னா, அந்த பையன் ராம் வந்து நெகட்டிவ் கேரக்டர். அந்த பையன் தான் சொல்லுவான். இவன் வந்து தப்பானவன். இவன கொன்று அப்டின்னோன, இந்த பொண்ணு வந்து கொன்றும். இப்படி வந்து இந்த டாக்டர் வந்து கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டதுனால, கொஞ்சம் அவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்ததுனால, இவன கொன்று. இந்த டாக்டர கொன்று அப்டின்னு அந்த ராம் சொன்னதுனால, அந்த பொண்ணு வந்து கொன்னுருக்கும். கொன்னுட்டு இப்ப அவங்க குடும்பத்துக்கு போயிட்டு, அந்த குடும்பத்துல இருக்கவங்கலாம் பழி வாங்குறதுக்காக போயிருக்கும். ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் ஆரம்பத்துல இருந்தே இந்த தலைய வந்து ரிமூவ் பண்ணிறலாம் அப்டின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. இன்னொன்னு இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இந்த பொண்ண வந்து சேர்த்ததும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான். அதனால அந்த குடும்பத்த பழி வாங்குறதுக்காக போகும். இப்போ அ இதுக்கு முன்னாடி என்னன்னா, இவங்க அப்பாவையும் வந்து இந்த ராம் கேரக்டர் சொல்லி தான் அந்த தாரா வந்து கொலை பண்ணியிருக்கும். ஏன் அப்டின்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து கால் வலி அப்டின்னோனே, அந்த ராம் கேரக்டர் வந்து அந்த தாரா கிட்ட சொல்லி, அப்பாவுக்கு வந்து கால்ல வந்து ஒரு பூச்சி வந்து இருக்கு. அந்த பூச்சிய கொன்னுட்டா, அ அந்த அப்பா வந்து நல்லா ஆயிடுவாரு அப்டின்னோனே, அப்போ பூச்சிய எப்படி கொல்றது அப்டின்னா, கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து கால வந்து 2 காலையும் வெட்டிருவாங்க. வெட்டுனோனே அந்த அப்பா வந்து இறந்துருவாரு. அது இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு தம்பி ஒண்ணு இருக்கும். அந்த தம்பி வந்து கண்ணு தெரியாது. இன்னொன்னு ஒரு சின்ன பாப்பா இருக்கும். இப்படி வந்து இந்த மாரியான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது, இவரு வந்து அந்த தாராவ வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அந்த ஹீரோ, அந்த இளம் டாக்டர் ஃபோன் பண்ணி, இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு ஒரு வெள்ளைக்கார பொண்ணு. பிரிட்டிஷ் பொண்ணு. அந்த பொண்ண வந்து இவர் கல்யாணம் பண்றதா இருக்கும். இவன் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டாக்டர் வந்து இளம் டாக்டர் வந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி போயி அந்த ராம் கேரக்டர் அதாவது அந்த தாரா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு போயி, அவங்க அம்மா, அவங்க தம்பி எல்லாம் வந்து கொலை பண்ணிருவாங்க. நீ போய் இது பண்ணு அப்டின்னோனே, அப்போ அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து டாக்டர் கிட்ட சொல்லுவாப்ல, "உனக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. நீ ஏன் தேவையில்லாத இந்த பிரச்சனையெல்லாம் தலையிடுற? நாளைக்கு காலையில உனக்கு கோர்ட்டுக்கு போணும். ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட் கேரக்டர் சொல்லுவாப்ல. ஏன் கோர்ட்டுக்கு போணும் அப்டின்னா, இவரு வந்து வண்டி காரு ஓட்டுறேன்னு சொல்லிட்டு, கார் ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு குழந்தைய வந்து ஏத்தி கொலை பண்ணியிருப்பாரு. அது வந்து கேஸ் ஆயிருக்கும். அத வந்து ஒரு அந்த கேஸுக்காக தான் நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு போற மாரி இருக்கும். இப்போ அந்த ஃப்ரெண்ட் இப்படி சொன்ன உடனே, அடுத்து வந்து இவர் கல்யாணம் பண்ண போற அந்த பொண்ணு, அந்த வெள்ளைக்கார பொண்ண வந்து ஃபோன் பண்ணி, "நீ போய் அந்த தாராவ வந்து கட்டுப்படுத்து" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண அனுப்புவாரு. எப்படின்னா, அந்த பொண்ணோட தலையில துண்ட போட்டோம்னா, அந்த பின்னாடி இருக்கிற அந்த தல, கண்ணு எல்லாம் மறைச்சு அது மைண்ட் வேலை செய்யாது. தலையில துண்ட போட்டு எப்படியோ அந்த பொண்ண இங்க கூட்டிட்டு வந்துரு. அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அதே மாரி போயி, அந்த பொண்ண வந்து கூட்டிட்டு வந்துரும். இப்போ இவரு வந்து காலையில நான் வந்து கோர்ட்ல போயிட்டு இதுவாயிடுறேன் அப்படின்னு சொல்லிருவாரு. ஆனா என்னன்னா, எப்படியோ அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சு வரலாம். சுயநலமா தான் யோசிச்சிருப்பாப்ல. அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா, இல்ல நான் வந்து நாளைக்கு ஆஜராயிடுறேன். நான் தான் பொறுப்பு அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி வக்கீல் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருவாரு. இப்போ மறுநாள் காலையில அந்த தாரா வந்து அந்த ஹீரோயின் கூட்டு வந்தோனே, தாரா வந்து என்ன பண்ணும்னா, டாக்டர வந்து கொலை பண்ணிரும். ஏன் கொலை பண்ணும் அப்படின்னா, அதாவது ஹீரோவ. இந்த படத்துல ஹீரோன்னு யாரும் கிடையாது. இவரு கூட வில்லன் தான். ஏன்னா ஒரு குழந்தைய ஆக்சிடென்ட் பண்ணி கொன்றுக்காரு. கொன்னது மட்டும் இல்லாம, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு சில இல்லீகலான வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. அதனால இவரும் வில்லன் தான் சொல்லணும். இப்போ அந்த தாரா ஏன் அந்த டாக்டர கொல்லும்னா, இவரு அந்த ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. "நீ தாராவ வந்து தலையில துணிய போட்டு கொண்டு வந்துட்டேன்னா, அந்த பின்னாடி இருக்க ராம் வந்து ரிமூவ் பண்ணிறலாம். ரிமூவ் பண்ணிட்டா தாரா கிளியர் ஆயிடுவா. இல்லன்னா அவ நெறைய கொலை பண்ணுவா." அப்படின்னு சொல்லி இவரு சொல்லியிருப்பாரு. அத வந்து அந்த ராம் வந்து கேட்டுட்டு, அத ராம் வந்து தாரா கிட்ட சொல்லி, நேரா உள்ள வந்தோனே கத்திய வச்சு குத்தி கொலை பண்ணிடுவாங்க. இப்ப நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல அந்த கத. இந்த கதையில மொத்தம் எத்தன பேர் நடிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஒரே ஒருத்தர் தான் நடிச்சிருப்பாரு. யாரு அப்படின்னா,
சைக்காலஜிக்கல் டாக்டர் மட்டும்தான். மீதி எல்லாமே ஃபோனில் பேசுவாங்க, ஆடியோவில் தான் வரும். இப்படி வந்து ஒரே ஒரு கேரக்டர் ஒரே ஒரு ரூமை வச்சு ஃபுல் படத்தையும் வந்து இந்த விஷ்ணுராஜன் அப்படிங்கிற புது இயக்குனர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. இது வந்து நீங்கள் ஒத்த செருப்பு படம் மாதிரி கூட சொல்லலாம். ஒரே ஆளை வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வந்து அவர் விஷ்ணுராஜன் வந்து அவார்டுக்கே அனுப்பலாம். நேஷனல் அவார்டு இந்த மாதிரி எவ்வளோ அவார்டு இருக்கோ அதுக்கெல்லாம் அனுப்பலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் வர டெலிஃபோன் 1944 வர டெலிஃபோனு, அந்த டேப் ரிகார்டு, இப்படி சில விஷயங்கள் செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு காஸ்டியூம் தான். ஒரே ஒரு காஸ்டியூம், ஒரே ஒரு கேரக்டரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் இருக்கும், வில்லி இருக்கும், ஹீரோயின் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதான் சொல்லுவாங்களா, பாட்டு இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரே கேரக்டர் வச்சு நான் இப்படி சொன்னல அந்த கதை எல்லாமே உள்ளே இருக்கும். 14 கீழ்கணக்கு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. போய் பாருங்க, நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம்.